Hi guys, I am Vignesh. இப்போ ஒரு நார்மல் 3D மாடலோட ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வியூவை தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த 3D மாடலில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூஸாக டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைட் வியூ. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரோ மார்க் இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த டேரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த மாடலில் விசிபிள் லைன்ஸ் இருக்கும், நான் விசிபிள் லைன்ஸ்னு இருக்கும். அதாவது ஹிடன் லைன்ஸ் ப்ளஸ் நார்மல் லைன் ப்ரொஃபைல்ஸ்னு ஒயர் ஃப்ரேம் டிசைன்ஸில் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ AutoCADல என்ட்ரி ஆயிடுச்சு. ஒன்ஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்ஸை செட் பண்ணணும். இப்போ யூஎன்னு கமெண்ட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதில் ப்ரிசிஷன் 0.0, நெக்ஸ்ட்டு யூனிட்ஸ் மில்லிமீட்டர். ஒன்ஸ் யூனிட்ஸை செட் பண்ணிட்ட பிறகு இப்போ ப்ரொஃபைலை நான் ட்ரா பண்ணலாம். RECன்னு கமெண்ட் டைப் பண்ணால் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். இதில் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணோன்னா எனக்கு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு. ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன். இதில் டைமென்ஷன்ஸில் இதோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் என்ன? லென்த் வைஸாக 100 mm, நெக்ஸ்ட்டு வித் வைஸாக 75 mm. அதாவது டோட்டல் ப்ரொஃபைல்ஸோட டைமென்ஷன்ஸை தான் நான் ட்ரா பண்ணுறேன். 100 mm லென்த்தில், 75 mm வித்தில். ஒன்ஸ் ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு இதோட குவாட்ரண்ட் பேஸ் பண்ணி எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும்னு கேட்குது. நம்ம ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணியாச்சு. ஓவரால் ப்ரொஃபைல்ஸை ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்க சப் ப்ரொஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். கரெக்டாக ஃப்ரண்ட் டைரக்ஷன்ஸ்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு ரெக்டாங்கிள் மட்டும் தான் தெரியும். இன்னரில் இருக்க எந்த ஹிடன் எட்ஜஸும் தெரியாது. ஸோ அந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு ரைட் கார்னர் பாயிண்டில் இதோட லென்த் அண்ட் வித் என்ன? ஹாரிசானல் லைனோட லென்த் 30 mm, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைனோட லென்த் 25 mm. இதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணலாம். ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலில் டைமென்ஷன்ஸில் 30 mm ஹாரிசானல் லென்த், நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் 25 mm. ஒன்ஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இது ரைட் ஹேண்டில் இருக்குது, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் தேவைப்படுதில்ல. ஸோ அதனால் மிரர் எம்ஐன்னு கமாண்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரைட் ஹேண்டில் இருக்க ப்ரொஃபைல்ஸை லெஃப்ட் ஹேண்டில் மிரர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சா, இதில் ஹிடன் லைன்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஓரளவு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எந்தெந்த லைன்ஸில் ஹிடன் லைன்ஸாக மாற்றணுமோ அதுக்கப்புறம் லைன்ஸை லோட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அனதர் ப்ரொஃபைல் டாப் எண்டில் கரெக்டாக ஹாரிசான்டலாக ஒரு லைன் ப்ரொஃபைல். இந்த பர்டிகுலர் ரெக்டாங்குலர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் ஆயிருக்குன்னா 25 mm டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் பண்ண மாதிரி ப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ 25 mm டிஸ்டன்ஸில் ஒரு லைன் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 mm. வெர்டிக்கல் லைனோட லென்த் 40 mm. ஸோ டைரக்ஷன்ஸில் கர்சரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 40 mm டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹாரிசானல் லைன் ப்ரொஃபைல். இதுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுக்கல. பட் இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 25 mm 25 mm டிஸ்டன்ஸில் போத் சைட்லையும் ஆஃப்செட் ஆன மாதிரி பொசிஷன் ஆயிருக்கு. ஓவரால் டிஸ்டன்ஸ்னா 100 mm. ஸோ அதனால் 50 mm அப்ளை பண்ணிட்டேன். அகைன் வெர்டிக்கல் லைன் 40 mm. ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த லைன் தேவையில்லை. ஸோ அதை டெலீட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம ஹிடன் லைன்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணணும். ஹிடன் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நோட் பண்ணிங்கன்னா, நான் நார்மலாக ஒரு லைன் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பாக்கெட் க்ரியேட் ஆகிருக்கு. பாட்டமில் 10 mm வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் பாக்கெட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வெர்டிக்கலாக ஒரு லைன் ப்ரொஃபைல் 10 mm டிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹாரிசானலாக ஒரு லைன் ப்ரொஃபைல். இது ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தது 30 mm டிஸ்டன்ஸ். அந்த ரெக்டாங்கிள் இனிஷியல் ரெக்டாங்கிளோட லென்த் 30 mm. ஸோ 30 mm அப்படியே நம்ம மின் பண்ணிக்கலாம். 30 mm மென்ஷன் பண்ணால் அப்ளை ஆகிருக்கு. இப்போ அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட்லேயே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அகைன் லைன் ப்ரொஃபைலும் எய்தர் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை மிரர் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி கூட மிரர் பண்ணிக்கலாம். நான் மிரர் என்டிட்டிஸை யூஸ் பண்ணுறேன். அகைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் மிரர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் மிரர் பண்ணியாச்சா, இப்போ அகைன் இன்பிட்வீன் கேப்லேயும் ஒரு லைன் ப்ரொஃபைல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் எட்ஜஸ்லேருந்து பாட்டம் ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹாரிசானல் எட்ஜஸ் விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த விசிபிள் எட்ஜஸை ட்ரா பண்ணுறதுக்கு அகைன் ஒரு லைன் ப்ரொஃபைல் போத் எண்ட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஒன்ஸ் லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இதில் ஹிடன் எது, நான் ஹிடன் எது, அதை நம்ம கிளியராக ரெப்ளிகேட் பண்ணணும். இல்லைனா மெஷினிங் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ லைன்ஸை லோட் பண்ணிக்கிறேன். லோட் போயிட்டு ஒரு பர்டிகுலர் டேஷ் லைன்ஸ், அதாவது ஹிடன் லைன்ஸை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த 2 ஆப்போசிட் லைன் ப்ரொஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் லைன் டைப்ஸில் போயிட்டு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் லைனோட ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எக்ஸாக்டாக லைன் டைப் ஸ்கேலில் 1 இருக்கிறத 0.15, அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். டோட்டலாக என்னோட ரேஷியோஸும் இப்போ மாறி இருக்குது. இதெல்லாம் ஹிடன் லைன்ஸ், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஏரியாஸெலாம் நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. அதனால் அந்த ஏரியாஸை மட்டும் ஹிடன் லைன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். நான் ஹிடன் லைன்ஸ்லாம் நம்ம கிளியர் அண்ட் கட்டாக ஃப்ரண்ட் டைரக்ஷன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த லைன்ஸ்லாம் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும், அந்த ஏஜஸ்லாம்.
இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து ட்ரா பண்ணிட்டேன். இதை பேஸ் பண்ணி இதே அலைன்மெண்ட்டில் நான் டாப் வியூ வந்து ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸல்னு கமெண்ட் டைப் பண்ணால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வெர்டிக்கல் சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக 2 ஆப்போசிட் எண்ட் பாயிண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதே அலைன்மெண்ட்டில் தானே நான் டாப் ப்ரொஃபைல்ஸை வந்து ட்ரா பண்ணணும், அதாவது டாப் வியூவை ட்ரா பண்ணணும். பர்டிகுலர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலுக்கான டாப் வியூலேருந்து பார்த்தா என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஹாரிசான்டலாக இருக்கிற லென்த்து வந்து 100 mm, வெர்டிக்கலாக இருக்கிற வித்து வந்து 40 mm. இதே டைமென்ஷன்ஸ் தான் அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ டைமென்ஷனில் சூஸ் பண்ணிவிட்டு ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் என்ன 100 mm, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 40 mm. ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அந்த 2 ஆப்போசிட் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது அலைன்மெண்ட் பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ மற்ற லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டெலீட் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபைல்ஸில் க்ரியேட் பண்ணிடலாம். அகைன் ஆர்இசி கமெண்ட் சூஸ் பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜ்லேருந்து நம்ம டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த டாப் எட்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதே பாயிண்ட்லேருந்து இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலுக்கான டைமென்ஷன்ஸ் ஓவராலாக 65 mm டைமென்ஷன்ஸில் இருக்குது. அதாவது டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 40 mm டிஸ்டன்ஸில் வந்து ஸ்ப்ளேஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து 25 mm. ஸோ 25 mm வந்து இதோட வித்து. லென்த் வந்து பார்த்திங்கன்னா அது 30 mm. ஃபஸ்ட்டு 30 mm அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 25 mm அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது வித் அண்ட் லென்த்தில் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தேவைப்படுது. ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக மிரர் என்டிட்டிஸ் ப்ரொஃபைல்ஸை செலக்ட் பண்ணிட்டு என்டர். கரெக்டாக மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வெர்டிக்கலாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன். சோர்ஸ் ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணுமா? நோ. 2 ஆப்போசிட் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்கெட் ஏரியாவை நம்ம மீன் பண்ணோம். பாக்கெட் ஏரியா டாப்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த எட்ஜஸ்லாம் விசிபிளாக தான் இருக்கும். ஸோ அதை நார்மல் லைன்ஸ்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆஃப் செட் ஆயிருக்கு? 25 mm டிஸ்டன்ஸில் ஆஃப் செட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 25 mm டைப் பண்ணி ஒரு ஹாரிசான்டல் லைன் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வெர்டிக்கல் லைனுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து 20 mm. 20 mm வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அகைன் ஹாரிசான்டல் லைன், இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 mm. நம்ம பாட்டமில் ட்ரா பண்ண மாதிரி இந்த வெர்டிக்கல் லைனுக்கான டைமென்ஷன்ஸ் 20 mm. ட்ராயிங்கில் எப்படி டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு ஸ்பெசிஃபையாக இருக்கோ அதே மாதிரி. ஒன்ஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாட்டம் எட்ஜஸ்க்கு ரெஃபரன்ஸ் லைனை யூஸ் பண்ணி, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த விதமான மிஸ்பிளேஸும் இல்லை. ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹிடன் லைன்ஸ் ஏரியாவை தான் நம்ம வந்து கரெக்டாக ட்ரா பண்ணணும். இப்போ டாப்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கான விசிபிள் எட்ஜஸ் வந்து கரெக்டாக அந்த பாக்கெட்டையும் ட்ரா பண்ணிட்டேன், பாட்டம் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலும் ட்ரா பண்ணிட்டேன். இந்த விசிபிள் எட்ஜஸ் ஏரியாவை வந்து எப்படி இங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸில் ஒரு பாக்கெட் வந்து இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 12 mm டிஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் கரெக்டாக க்ளோஸ் பண்ண மாதிரி 100 mm டிஸ்டன்ஸில். இந்த லைன் வந்து ஒரு நான் விசிபிள் ஏரியா, அதாவது அந்த பாக்கெட்டில் இருக்க அந்த எட்ஜஸை நான் டாப் ஃபேஸில் ஷோ பண்ணும், டாப் வியூவில் ஷோ பண்ணும். இப்போ இன்னொரு லைன் பாட்டம்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 12 mm டிஸ்டன்ஸில் ஆஃப் செட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 12 mm வெர்டிக்கலாக ஒரு லைன் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன், இதோட டைமென்ஷன்ஸ் 100 mm. சென்டரில் வந்து லைன் கிடையாது, அதனால ட்ரிம் என்டிட்டிஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த சென்டர் ரீஜனை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரிம் பண்ணியாச்சா, ஆனால் அந்த எட்ஜஸை நான் ஷோ பண்ணணும். டாப்பில் இருக்க அந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலில் தான் அது வந்து நம்ம காமிக்கணும். எப்படி அதை காமிக்கிறது? ஹிடன் லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம அதை காமிக்கணும். இப்போ லைனோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து மாற்றுறேன். ஆட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை சூஸ் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் மாதிரி தான் எக்ஸாக்டாக ஹிடன் லைன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் நம்ம செலக்ட் பண்ண எல்லாமே டேஷஸ் லைன்ஸாக வந்து மாறி இருக்குது. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் விசிபிள் ஏரியாஸ் இப்படி தான் வந்து நம்ம ஷோ பண்ண முடியும், இந்த மாதிரி ஹிடன் லைன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ டாப் வியூ ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சைட் வியூ மட்டும் தான் ட்ரா பண்ணணும். ரைட் சைட் வியூ ட்ரா பண்ணியாச்சு. தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கும் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது லெஃப்ட் சைடில் தான் ட்ரா பண்ணணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் தான் ட்ரா பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸில். பட் தேர்ட் ஆங்கிளில் வந்து ரைட் சைடில் பார்க்குறது ரைட் சைட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடில் பார்க்குறது லெஃப்ட் சைட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைன், இந்த அலைன்மெண்ட்டில் வெர்டிக்கலாக ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 75 mm டிஸ்டன்ஸில். ஒன்ஸ் லைனை வந்து ட்ரா பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இதிலேருந்து மற்ற லைன், ஏன்னா அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ணி. இதை பேஸ் பண்ணி ஹாரிசான்டலாக ஒரு லைன் ப்ரொஃபைல், இதோட டிஸ்டன்ஸ் என்ன 40 mm. ஹாரிசான்டலாக என்ன சைடில் இருக்கோ அந்த ரைட் ஏரியாவில் அதை அப்படியே ட்ரா பண்ணுறேன், அந்த எல் ஷேப்டு ப்ரொஃபைல்ஸை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 75.
அதில் 25 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 50 mm. 50 mm வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன். இதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன? 25 mm தான். சேம் 25 mm வந்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 65 மைனஸ் 40 mm. பேலன்ஸ் வந்து 25 mm. ஸோ 25 mmல ஹாரிசான்டலாக ஒரு லைன். நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் லைனுக்கான டைமென்ஷன் சேம் 25 தான். இப்போ இந்த ஹாரிசான்டல் ஸ்மால் லைன் ப்ரொஃபைலுக்கான டைமென்ஷன்ஸ் 12 mm. அகைன் வெர்டிக்கலாக ஒரு லைன் ப்ரொஃபைல். இது வந்து 10 mm. இப்போ இன்னொரு ஒரு ஹாரிசான்டல் லைன். இதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன? 65 மைனஸ் 12 மைனஸ் 12. ஸோ 65 மைனஸ் 24னு போட்டால் பேலன்ஸ் என்ன வேல்யூ வருமோ அதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41 mm தான். ஸோ இப்போ 41 mm அப்படியே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் 41 mm அப்ளை பண்ணிட்ட பிறகு அகைன் இந்த வெர்டிக்கல் லைனுக்கான டைமென்ஷன்ஸ் 10 mm. ஓவரால் ப்ரொஃபைல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவுட்டர் விசிபிள் எட்ஜஸ், அதாவது அவுட்டர் ஏரியாவில் இருக்க ப்ரொஃபைல்ஸ்லாம் நான் வந்து கிளியர் அண்ட் கட்டாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஹிடன் லைன்ஸ் ஏரியாவை மட்டும் தான் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த வெர்டிக்கல் எட்ஜஸை இங்கே எப்படி நம்ம காமிக்கிறது? ஃபஸ்ட்டு நான் லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த 2 ஏரியாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி, அது கரெக்டாக அந்த வெர்டிக்கல் எட்ஜஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த பாக்கெட்டையும் வந்து நான் எல் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லைனை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு டாப் எண்ட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 mm டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன். நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல், இது வந்து 40 mm டிஸ்டன்ஸ். 40 mmல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 40 mm அப்ளை பண்ணிட்ட பிறகு அகைன் ஹாரிசான்டல் லைன், இதோட டிஸ்டன்ஸ் 20 mm அப்ளை பண்ணியாச்சா? எக்ஸஸ் ப்ரொஃபைல் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் விசிபிள் ஏரியாஸ் இருக்குது, நான் விசிபிள் ஏரியாஸ் இருக்குது. நான் விசிபிள் ஏரியாஸை ஹிடன் லைன்ஸை பேஸ் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸை சூஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்க லைனோட ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி இந்த நியூ லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிடன் லைன்ஸ், அதாவது நான் விசிபிள் ஏரியாஸ். அதை ஷோ பண்ணுறதுக்கு தான் நான் ஹிடன் லைன்ஸ் வழியாக காமிச்சிருக்கேன். போத் இந்த வெர்டிக்கல் எட்ஜஸும் as well as அந்த டாப்பில் இருக்கிற பாக்கெட்டும். ஓவராலாக இந்த 3 டிஃப்ரெண்ட் வியூஸ், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் அண்ட் கட்டாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ. ஹாய், உங்களுக்கு வந்து AutoCAD கோர்ஸ் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணணுமா? ஒரு நார்மல் ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஒரு டிராயிங் மட்டும் இல்லாமல் அதே ஸ்கெட்ச் ப்ரொஃபைல்ஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடிஃபைங் என்டிட்டிஸ் இல்லை மோர் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது, நெக்ஸ்ட் அந்த ப்ரொஃபைல்ஸை எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே கிளியர் அண்ட் கட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு www.kaliru.in வெப்சைட்டில் லாகின் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.